ஆஃப்டர் மேரேஜும் அதுதான். ஒருவருக்கொருவர் அவங்க வந்து துணை நிற்பாங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க, ஒருவருக்காக ஒருவர் நிற்பாங்க. அதுதான் சரியானதாக இருக்குமே தவிர, ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளையெல்லாம் தூக்கி நிறுத்துறதும் கிடையாது. பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளையா இருந்து சாமர்த்தியக்காரியாக இருக்கான்றதுக்காக அவள் தான் சரியான முடிவு எடுத்து தம்பியெல்லாம் பார்த்துக்குவா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்குள்ளால பிள்ளைகளையும் நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போகாதீங்க. அது தவறான விஷயம்தான். அதை மாதிரி நிறைய வீடுகளில் வந்து இந்த நியாயம் பேசுறது, நியாயம் சொல்கிறது வந்து ஒரு மூத்த பிள்ளைய அல்ல ஏதாவது ஒரு பிள்ளையை எடுத்துப்பாங்க. இன்னொரு பிள்ளை செய்யும் தவிர அடுத்த பிள்ளைகிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. பாரு இவ இப்படி பண்ணுறா, பாரு அவ அப்படி பண்ணுறா, பாரு இதை இப்படி பண்ணுற சரியா நீ சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிள்ளை நியாயம் சொல்கிறவங்கள, அதாவது ஒரு பெரிய ஜட்ஜாக மாறிடுவாங்க, ஜட்ஜை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய எரிச்சலை கொண்டு வரும். அதாவது உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகி உங்களுக்கு சில விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீ செய்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, சரியா படலை, நீ செய்யாது அப்படின்லாம் நேருக்கே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைக்கு வந்து நியாயம் சொல்கிறதுக்காக ஏற்படுத்தாதீங்க. ஒரு பிள்ளைக்கு மேலே ஆளுமையை இன்னொரு பிள்ளைக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அதுதான் மிகப்பெரிய பிரிவினையும் கோபத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வருமே தவிர, நீங்கள் கண்டிக்கிற விஷயங்கள், நீங்கள் சுட்டிக்காட்டுற தவறுகள்லாம் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்காத மாதிரி தெரிஞ்சால் கூட ஏற்றுக்குவாங்க தான், தவறாக இருந்தால். ஆனால் இது ஒரு